இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால் அது பிரதமர் மோடியினுடைய பேச்சு இடம்பெற்றிருக்கிறது. பெரும்பாலான நாளிதழ்கள் அதுதான் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேச்சிலும் மிக குறிப்பாக உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள் என்று மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்பது பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இது பண்டிகை காலம், நீங்கள் அனைவரும் சுதேசி மந்திரத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதை வாங்கினாலும் அது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். அந்த தயாரிப்புகள் அனைத்தும் இந்தியர்களின் வியர்வை இருக்க வேண்டும். அது இந்திய நறுமணத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்திய பொருட்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இது இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்று பிரதமர் மோடி கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் இதுவரை இருந்த பிரதமர்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிரதமருக்கும் இந்த பொருளாதார அடிப்படையில் ஒரு தனித்துவம் உண்டு. ஜவஹர்லால் நேரு தொடங்கி இந்திரா காந்தி வரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த கலப்பு பொருளாதாரம் என்பதை பின்பற்றியவர்கள். அதாவது சந்தை பொருளாதாரத்தையும் சோசலிச பொருளாதாரத்தையும் இணைத்து ஒரு மாடலை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது கலப்பு பொருளாதாரம் எனப்படுகிறது. இந்திரா காந்தியினுடைய காலத்திற்கு பிறகு ராஜீவ் காந்தி ஒரு நவீன பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்தார். நரசிம்மராவ், மன்மோகன் சிங் இவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தனியார் மயம் தாராள மயம் என்பதை முன்னெடுத்தவர்கள். தனியார் மயம் தாராள மயம் என்பதன் அவர்களுடைய பொருளாதார கொள்கையாக இருந்தது. பிரதமர் மோடியை எடுத்துக்கொண்டால் அவரும் 11 ஆண்டுகளாக பிரதமராக, அவருக்கான தனித்துவம் என்பது அவர் உலகமயமாக்கலின் நாயகர். தனியார் மயம் தாராள மயம் உலக மயம் என்று சொல்வார்கள். இந்த தனியார் மயத்தையும் தாராள மயத்தையும் முதன்மையாக முன்னெடுத்தவர்கள் நரசிம்மராவ், மன்மோகன் சிங்கும் என்று சொன்னால் உலக மயத்தை முன்னெடுத்தவர் பிரதமர் மோடி. எனவே உலகமயமாக்கலின் நாயகன் என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த நாயகர் இன்று உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள் என்று சொல்லும் அளவிற்கு இன்று உலக பொருளாதார நிலை மாறியிருக்கிறது. ஏனெனில் எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா காப்பு கொள்கைகளை ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க தொடங்கி விட்டார்கள். எனவே இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிரச்சனைகள், அது அமெரிக்கா போன்ற நாடுகள் வரி விதிப்பது, இவையெல்லாம் சேர்ந்து நம்மை சுயசார்பு என்ற ஒரு நிலைக்கு தள்ளுகின்றன. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரதமர் மோடியினுடைய பேச்சாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் உள்நாட்டில் தயாரித்த பொருட்களையே வாங்குங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது இதுபோல எல்லா நாடுகளும் சொல்லத் தொடங்கிவிட்டால் இந்த ஏற்றுமதி என்பது என்னாகும் என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் என்பதற்கு மக்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனையோ லட்சக்கணக்கான பொருட்கள் விற்கின்ற நேரத்தில் அதை எப்படி தனியாக அடையாளம் காண்பது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. மத்திய அரசு அப்படி ஒரு பட்டியலை வெளியிட்டு விட்டார்கள் என்றால் வசதியாக இருக்கும் என்பது போலதான் இந்த செய்தியை படிக்கும்போது தோன்றுகிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டு சொன்னால் இன்னைக்கு நாளிதழ்களில் முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தியாகவும் இடம்பெற்றிருப்பது கரூரில் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு திமுக தலைவராக அங்கு பேசியிருக்கிறார். அந்த பேச்சு இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம். இந்த போராட்டம் என்பது ஒரு அரசியல் வெற்றிக்கான போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டுக்கான போராட்டம். அண்ணா இசத்தை அடிமைசமாக மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பது போல அவர் பேசியிருக்கிறார். அது குறிப்பாக அதிமுகவை குறிவைத்து அவர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் புதிய தேர்தல் வரலாறு படைப்போம் 2026 என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு தொடர்பான செய்திகளும் எல்லா நாளிதழ்களிலும் தவறாமல் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துமே ஊகச் செய்திகளாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளிதழ் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் என்ன கூறினார் என்பது பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் மட்டுமல்ல, அதிமுகவில் மட்டுமல்ல, என்டிஏ கூட்டணியில் கூட டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரை சேர்க்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு நாளிதழில் போட்டிருக்கிறார்கள். இன்னொரு நாளிதழில் இல்லை நாங்கள் அதிமுக கட்சியில் அவங்களை சேர்க்க மாட்டோம், வேணா என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் என்பதாக சொன்னார் என்று ஒரு நாளிதழில் போட்டிருக்கிறார்கள். இன்னொரு நாளிதழ் ஒரு புதிய கண்டுபிடிப்பையே வெளியிட்டிருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் பேசியது என்ன என்று கேட்டால் அது திமுகவிற்கு நீங்கள் அழுத்தம் தர வேண்டும் என்று அமித்ஷாவிடம் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதாகவும் அவரும் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உறுதியளித்ததாகவும் ஒரு நாளிதழ் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் எந்த செய்தி உண்மை என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியும் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. கூட்டணியில் கடைசி நேரத்தில் கூட மாற்றம் வரலாம் என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த கூட்டணி என்பது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த கட்சிகள் இருக்கிறார்கள் அல்லது எந்த கட்சிகள் சேரக்கூடும், எந்த கட்சிகள் வெளியேறக்கூடும் என்பதெல்லாம் இன்னும் ஒரு தெளிவு பிறக்கவில்லை. இன்னும் அது குழம்பிய குட்டையாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாமே காட்டுகின்றன. இப்படி அதிமுக தொடர்பான அந்த உட்கட்சி பூசல் அல்லது அந்த அணிகள் தொடர்பான மோதல் ஒருவரம் என்றால் பாமகவில் ராமதாஸ் அன்புமணிக்கு இடையான மோதலும் இருக்கிறது. அவர்கள் அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான அந்த அஞ்சலி செலுத்தும் பொழுது தனித்தனியாக சென்று அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அன்புமணியினுடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது, எனவே அவருடைய பதவிக்காலம் எல்லாம் நீட்டிக்கப்படவில்லை, தான் தற்போது தலைவர் என்பதை அவர் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்து அன்புமணியை எந்த வகையிலும் தலைவராக ஏற்கக்கூடாது, அவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டு விட்டார் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு புறம்
செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த தேர்தல் நெருங்க நெருங்க கட்சிகளினுடைய ஒற்றுமை என்று ஒருபுறம், அதே போல கட்சிகளுக்கு இடையே இது போன்ற பிளவுகள் என்று ஒருபுறம் என்று இந்த தேர்தல் ஆவணி சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் இனிமேல் இந்த வேட்பாளர்களினுடைய புகைப்படம் வண்ண புகைப்படமாக இடம்பெறும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னம் இருக்கும், இனி வேட்பாளர்களுடைய புகைப்படமும் இருக்கும், அதுவும் வண்ண புகைப்படமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை படிக்கும்போது நமக்கு கலர் கலராக ரீல் விடுகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. காரணம், தேர்தல் ஆணையத்தை பற்றி இன்று இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சுதந்திர இந்தியாவினுடைய தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாதவை. வாக்கு திருட்டு, தேர்தல் திருட்டு, ஜனநாயக திருட்டு நடைபெறுகிறது, அதற்கு தேர்தல் ஆணையமே துணை போகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் ஆணையமே ஒரு இன்கம்பீட்டன்ட் அமைப்பாக மாறிவிட்டது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு தகுதியற்ற திறமையற்ற அமைப்பாக மாறிவிட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. தேர்தலை 7 கட்டங்களாக நடத்துகிறார்கள், அது கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நடத்துகிறார்கள். படிவம் 17C என்று சொல்வார்கள். எவ்வளவு வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த படிவத்தில் அவர்கள் குறித்து வைப்பார்கள். அந்த தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் சர்ச்சைகள் ஏற்படும் பொழுது அந்த படிவம் 17C வெளியிடுவதை அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் இதுபோல வேட்பாளர்களுடைய வண்ண புகைப்படங்கள் வெளியாக வாக்குப்பதிவு எந்திரத்தில் இடம்பெறும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாடு முழுவதும் இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் பொழுது பாதிக்கும் மேற்பட்டோர் எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டி இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் பாதிக்கும் மேற்பட்டோர் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குமா என்கிற அந்த கேள்விதான் எழுகிறது. புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று நாம் சொல்லும் பொழுது இது முழுக்க முழுக்க வர்த்தக போர், வரி விதிப்புகள், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, சீனா இது போன்ற செய்திகள் தான் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவுடன் நாங்கள் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டி விடுவோம் என்பது போல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது மிகப்பெரிய சந்தை, அந்த சந்தையை நாம் இந்தியா அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அது இன்னும் ஏற்றுமதி சார்ந்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அப்படிப்பட்ட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு நடுவே அதிபர் ட்ரம்ப் வழக்கம் போல இந்தியாவை குறிவைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் போதைப்பொருள் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த ட்ரம்ப் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக போதைப்பொருள் தயாரித்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நாடுகளின் பட்டியலை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டார். 23 நாடுகளை கொண்ட அந்த பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறது என்று ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இது வழக்கம் போல அவர்கள் இந்தியாவை கையை முறுக்கி காரியம் சாதிப்பதற்கான ஒரு வழிமுறை என்றே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரேபிஸ் வெறிநாய்க்கடி என்று மேலும் ஒருவர் ஒரு 50 வயது நபர் இறந்திருக்கிறார். அவர் 3 முறை தடுப்பூசி போட்டிருக்கிறார். இருந்தும் கூட அந்த ரேபிஸ் தொற்று பாதித்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவே மாவோயிஸ்டுகள் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு வருகிறார்கள். அந்த அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் சண்டை நிறுத்தத்திற்கு தாங்கள் தயார் என்று அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாகவும் தமிழ் இந்து நாளிதழ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கு தண்டகாரண்ய காடுகளை மையமாக வைத்து செயல்பட்டு வரும் மாவோயிஸ்டுகள் கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இந்திய அரசு படைகள் அவர்களை கொன்றொழித்து வருகிறது. இந்த நிலையில் அவர்கள் எஞ்சியிருப்பவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி சொல்கிறார்களா அல்லது அவர்களுடைய வழிமுறையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் தெரியவில்லை. மேற்கொண்டு அந்த செய்தியே உறுதியான செய்தியா என்பதை தெரியவில்லை. தகவல்களை மேற்கோள்கள் காட்டித்தான் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஃபரிதா.